எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21, 22, 23. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதியண்டைகளே உபவாசத்தை கூறினேன். வழியிலே சத்ருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவிடத்திலே சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். ஹல்லேலூயா. He answered our prayer என்று சொல்லி அந்த பகுதியில் முடிகிறது நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த வேத பகுதியிலிருந்து விசேஷமாக நம் உபவாச ஜபங்களை ஆரம்பிக்கிறபடினாலே சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து விரும்புகிறேன். ஆண்டவர் நல்லவர். நமக்காக கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். குடும்பங்களிலே ஆண்டவர் செய்ய போகிறார். சபையிலே கர்த்தர் மகிமையான காரியங்களை வரும் நாட்களில் ஆண்டவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீங்க கர்த்தரிடத்தில் பெரிய காரியங்களை? நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் பெரிய தேவன். ஹல்லேலூயா. He is a great God and we need to expect great things from him. அவரிடத்திலிருந்து பெரிய காரியங்களை நாம் எதிர்பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் மகிமையான காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். சரி, இங்க எஸ்ராவின் புத்தகத்தில் இந்த 8ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்த இந்த வசனம் எதை குறிக்கிறேன்னு சொன்னால், அங்கே எஸ்ரா அங்கே பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு பயணப்பட்டு போகிறார். ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக பாபிலோனிலிருந்து பல ஆண்டுகளாக இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனில் இருந்தார்கள். இப்பொழுது அவர் அங்கே எருசலேமுக்கு போகும்படியாக சொந்த தேசத்துக்கு போகும்படியாக புறப்பட்டு போகிறார். அவரோடு கூட பலர் அங்கே புறப்பட்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். இது நடந்த வருஷம் கிமு 458 வருஷம் 458 BCல இந்த சம்பவம் நடக்கிறது. நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய பட்டியல் போட்டிருக்குது. நிறைய ஆண் மக்கள் பேர் தாங்க போட்டிருக்குது. 3ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா 150 ஆண் மக்களும் 4ஆம் வசனத்திலே ஆண் மக்களும் சொல்லி ஒவ்வொரு வசனத்திலே முடிக்கிறத பார்க்கிறோம். எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 14ஆம் வசனத்தில் எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா 1754 ஆண் மக்கள் அங்கே எஸ்ராவோடு புறப்பட்டு செல்கிறார்கள். அதோடு சேர்த்து மனைவிமார்கள், பிள்ளைகள் எல்லாவற்றையும் சேர்த்தால் சுமார் 8000 பேர் அங்கே எஸ்ராவோடு புறப்பட்டு அவங்க பாபிலோனில் இருந்து புறப்படுகிறார்கள். 4 மாத பயணம். 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 1ஆம் மாதத்திலே கிளம்பி 5ஆம் மாதத்திலே அவர்கள் போய் சேர்ந்தார்கள் என்று சொல்லி அதனுடைய முன்னுரையை நாம் அங்கே வாசிக்கிறோம். 7-9 4 மாதங்கள் சுமார் 120க்கு அதிகமான நாட்கள் அவர்கள் பாபிலோன் தேசத்திலிருந்து புறப்பட்டு எருசலேமுக்கு வர வேண்டும். சுமார் 8000 மக்கள். எத்தனை நாட்கள்? 4 மாத பயணம். எவ்வளவு தூரம் சொன்னா 900 மைல்ஸ் 900 மைல்கள், சுமார் 1400 கிலோமீட்டர்கள் அவர்கள் அங்கே பிரயாணப்பட்டு வர வேண்டும். இதெல்லாம் இருக்கிறது. கையில பொருட்கள், அநேக பொருட்களை வச்சிருக்கிறாங்க. 25 டன் கிட்டத்தட்ட வெள்ளி வச்சிருக்கிறாங்க. எவ்வளவு வெள்ளி இருக்கு? டன், ஒரு டன் எத்தனை கிலோ? 1000 கிலோ. 25 டன் வெள்ளி. மாத்திரமல்ல சுமார் 3.25 டன் தங்கம். ஆலயத்தின் காரியங்கள் எல்லாம் அவர்கள் வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க பின்னாடி வாசித்தீங்கன்னா சரியும். தாளந்துன்னு போட்டிருக்கு, அதெல்லாம் டன்னை மாத்தி சொல்றேன். அவ்வளவு பொருட்கள் அங்கே அவர்கள் கொண்டு வருகிறார்கள். பிள்ளைகள் அங்க பாத்தீங்கன்னா அது சாதாரண ரூட்டுகளை, டேஞ்சரஸ் ஜர்னி, அது மிகவும் ஆபத்தான ஹசாடஸ் ஜர்னி, மிகவும் ஆபத்தான ஒரு பயணமா இருக்கிறது. 900 மைல்கள் 4 மாதங்கள் போக வேண்டும், பிரயாணப்பட்டு போக வேண்டும். ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு அவர்கள் புறப்பட்டு வர வேண்டும். இப்படிலாம் ஒரு பெரிய சவால் இருக்கும் பொழுது அவர் முதலாவது செஞ்சது, எல்லாரும் உட்காருங்கப்பா ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னாரு. ஹல்லேலூயா. அகாவா நதி அண்டைகளே, அகாவா கேனல் அப்படின்னு போட்டிருக்கு. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? முதலாவதாக ஜெபம். எஸ்ராவின் தலைமையில் வருகிறார்கள். The first thing that he did was to proclaim fasting. முதலாவதாக அவர் உபவாசத்தை கோரினார். நமக்கு முன்பாக பெரிய பெரிய காரியங்கள் இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம், சவால்கள் இருக்கலாம், பலவிதமான காரியங்கள் நமக்கு முன்பாக இருக்கலாம். என்ன நடக்குமோ, எப்படி சமாளிக்க போகிறனோ, how is this journey going to be, எப்படிப்பட்ட பயணமாக இருக்க போகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா
அதில் பதவி இருக்கிறவர்கள் இருப்பார்கள், தங்கி அங்கே மறைந்திருந்து தாக்குகிறவர்கள், சத்ரு இருப்பான். நீங்கள் 31 வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது சத்ரு, பதவிக்கிறவர்கள் என்று பல காரியங்கள் போடப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் தாண்டி எப்படி இந்த பயணத்தை வெற்றியோடு முடிப்பது? அதுக்கு முதலாவது என்ன செய்யணும்னா ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா, ஜெபம் பண்ணணும். நம்முடைய வாழ்க்கையும் ஒரு பயணம் தான். ஹல்லேலூயா. நமக்கு முன்பாக என்ன இருக்குன்னு தெரியாது, சத்ருடைய தாக்குதல் என்னன்னு தெரியாது, போராட்டங்கள் என்னென்று தெரியாது. ஆனால் வேதம் சொல்கிறது, நீங்களும் நானும் கர்த்தரை தேடுவோம் என்று சொன்னால் கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்காக வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுவார். முதலாவதாக the proclamation of fasting, உபவாசத்திற்கான ஒரு அழைப்பை கொடுக்கிறார். எல்லாரும் ஆண்மக்களே 1754 பேர் என்னமாக கீழே 18-19 வசனத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேர் இருக்குது. லேவியர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, புத்தி உள்ள மனுஷர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும், பிள்ளைகள் எல்லாரும் நீங்கள் ஜெபம் பண்ணுவதற்கு வாருங்கள். come to fast and pray. நீங்கள் ஜெபம் பண்ணுவதற்கு வாருங்கள், உபவாசித்து ஜெபம் பண்ணுவதற்கு வாருங்கள் என்று சொல்லி எஸ்ரா அழைப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, that's a call to fast and pray. ஜெபத்திற்கான, உபவாசத்தை ஜெபிப்பதற்கான ஒரு அழைப்பை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, revival does not begin casually, it begins intentionally. எழுப்புதல் தானாக வந்து விடாது. எழுப்புதலுக்கான சில காரியத்தை நம்ம செய்யணும். ஹல்லேலூயா. சில ஆசீர்வாதங்கள் தானாக வந்து விடாது. சில தேவைகள் ஈஸியாக சந்திக்கப்படாது. அதற்காக நம்ம சில பிரயாசத்தை பட வேண்டும், சில காரியங்களை செய்ய வேண்டும். இங்கே எஸ்ரா did not suggest a fast. உபவாசம் பண்ணலாமான்னு கேட்கலாம் இல்லை, என்ன செய்யல, ஆலோசனை சொல்லல. எப்பா முடிஞ்சவங்களாம் உபவாசம் பண்ணுங்க அப்படின்னு உபவாசத்தை கூறினான். ஹல்லேலூயா. he proclaimed a fast, he declared a fast. அவன் என்ன பண்ணான்? உபவாசத்தை கூறினான் என்று பார்க்கிறோம். fasting is a public declaration of spiritual priority. எவ்வளவோ இருக்கிறது தேவைகள், எவ்வளவோ காரியங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய முன்னுரிமையை நம்ம அங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல் பிரையாரிட்டி, ஆவிக்குரிய முன்னுரிமையை பார்க்கிறோம். உபவாசத்தை ஜெபிப்பது என்பது எதை காண்பிக்கிறது? God is greater than my appetite. என்னுடைய ஆசையை காட்டிலும் ஆண்டவர் பெரியவர். என்னுடைய சுகபோகத்தை காட்டிலும் நித்தியத்துக்கு அடுத்த காரியம் முக்கியமானது. His presence is more precious than pleasure. என்னுடைய இன்பத்தை காட்டிலும் அவருடைய பிரசன்னம் எனக்கு அதிகமாக தேவை, அவருடைய பிரசன்னம் எனக்கு தேவை என்று சொல்லி அங்கே எஸ்ரா உபவாசத்தை குறிவித்தார். Revival begins when the church prioritizes prayer over preferences. நம்ம ஒவ்வொருத்தருக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கலாம், நான் இதான் செய்வேன், இப்படி தான் செய்வேன் அப்படின்னு. ஆனால் எல்லாவற்றுக்கு மேலாக நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஒரு காரியத்துக்காக ஜெபிப்போம் என்று சொல்லி அவர்கள் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவன் ப்ராக்ளமேஷன், உபவாசத்தை கூறுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவர் நமக்கு உபவாசத்திற்கான அழைப்பை ஆண்டவர் தருகிறார். நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வீங்கன்னு சொன்னா, மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, நீயோ உபவாசிக்கும் போது when you fast அப்படின்னு போட்டிருக்கு. அங்க if you fast ன்னு போடல, நீ உபவாசம் பண்ணினால் அப்படின்னு போடல. உபவாசம் பண்ணும்போதுனா Jesus assumes that we will fast. நாம் ஜெபிப்போம். நீ ஜெபிக்கும் பொழுது, உபவாசிக்கும் பொழுது இப்படிலாம் நடக்கணும்னு சொல்றாரு. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே 3 காரியத்தை இயேசு சொல்றாரு. 3 காரியம் நம்முடைய வாழ்க்கையின் அங்கமாக இருக்கணும். அங்கே 2ஆம் வசனத்துல நீயோ தர்மம் செய்யும் பொழுது, அப்போனா சாரிட்டி, உதவி செய்கிறது, தர்மம் செய்கிறது நம்முடைய வாழ்க்கையின் பழக்கமாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக அங்கே 5ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, நீயோ ஜெபம் பண்ணும்போது when you pray என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபம், தர்மம் செய்தல், என்னமாக உபவாசம், இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அங்கமாக, பழக்கமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக தேவ மனிதர்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. மோசே யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34:28 வாசித்தீங்கன்னா உபவாசத்தை ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அங்கே 10 கற்பனைகளை அந்த யாருக்கு, மோசேக்கு ஆண்டவர் தந்தார் என்று வாசிக்கிறோம். நெகேமியா 1ஆம் அதிகாரத்தில் நெகேமியாவுக்கு ஒரு செய்தி வருகிறது. நெகேமியா அங்கே சூசான் நகரத்திலே, பெர்சியா தேசத்திலே பானபாத்திரக்காரனாக தன்னுடைய வாழ்க்கையை மிகவும் ஆசீர்வாதமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். எல்லா வசதிகளும் இருக்கிறது, சாப்பாடு இருக்கிறது, நல்ல தங்குகிறதுக்கான இடம் எல்லாம் இருக்கிறது. திடீர்னு ஒரு செய்தி வருது,
எருசலேமின் அலங்கங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது, முற்பிதாக்கள் குடியிருந்த இடம் அது பாழாய் கிடக்கிறது என்று சொன்ன உடனே 4 மாசம் ஜெபம் பண்ணார். ஹல்லேலூயா. 4 மாசம் கண்ணீரோடு, ஆண்டவரே இதுக்கு நான் என்ன செய்யணும், ஆண்டவரே ஆண்டவரே இது எப்படி நான் கட்டி எழுப்புவது, எனக்கு கிருபை தாங்க. வேலை 52 நாள் முடிஞ்சிச்சு, ஆனா ஜெபம் 4 மாசம் நடக்குது. He prepared himself in prayer. அதான் சொன்னேன், before we build the church with bricks, செங்கலினாலே ஆலயத்தை கட்டுவதற்கு முன்பாக ஜெபத்திலே நம்ம கட்டணும். ஹல்லேலூயா. ஜெபத்திலே கட்டணும். ஆண்டவர் அதற்கான காரியங்களை செய்வார். ஆலயத்தை கட்டுவது என்பது எளிதான காரியம் அல்ல. நான் கடந்த சில நாட்களாக அநேக பரிசுத்தவான்கள், தேவ மனிதர்கள் பெரிய பெரிய ஆலயத்தை எப்படிலாம் கட்டியிருக்காங்கன்னு சொல்லி சில சரித்திரங்களை வாசிட்டு இருந்தேன். அவங்க சந்தித்த சவால்கள், எதிர்ப்புகள், போராட்டங்கள், ஆவிக்குரிய யுத்தங்கள், அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க அதெல்லாவற்றையும் ஜெபத்தினால மேற்கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஜெபம். ஆண்டவர் கூட இருந்து காரியங்களை என்ன பண்ண வெற்றியாக ஆண்டவர் முடிய பண்ணியிருக்கிறார். ஆகவே கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்று சொன்னால் பாருங்க, நெகேமியா அங்கே அந்த முதல் அதிகாரத்தில் ஜெபிக்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு வருது. சன்பலா, தொபியா போன்றவர்களால் எதிர்ப்பு வருகிறது, அநேக எதிர்ப்பு வருகிறது. ஆனால் வேலை 52 நாளில் முடிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. வேகமாக முடிந்தது. கர்த்தர் கூட இருந்தார். கர்த்தருடைய கரம் நெகேமியாவோடு இருந்தது. ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் கிரியை செய்கிறார். எஸ்தர் புத்தகத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா அங்கே ஒரே நாளில், குறிப்பிட்ட நாளில் 12வது மாதத்தில், அந்த யூதர்களுடைய கேலண்டரில் 12வது மாதத்தில் எல்லா யூதர்களும் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சட்டம் போட்டாச்சு. எல்லா யூதர்களும் 127 மாகாணங்கள் இருக்கிற, தேசங்கள் இருக்கிற எல்லா யூதர்களும் they should be totally annihilated, அவங்க எல்லாரையும் அழிச்சிடணும்னு சொல்லி அங்கே கையெழுத்தாகிவிட்டது ஆமானுடைய திட்டத்தின்படி. ஆனால் இதை கேட்ட உடனே மொர்தெகாய் சொல்றாரு, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். ஹல்லேலூயா. எஸ்தர் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு பிரச்சனை வரும் பொழுது அவர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, அங்கே எஸ்தர் 4ஆம் அதிகாரத்தில் ஜெபம் பண்றாங்க, உபவாசம் பண்ணுவோம். 16ஆம் வசனத்தில் நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம் என்று சொல்லி உபவாசத்தில் காரியங்களை ஆரம்பிக்கிறாங்க. நீங்க வாசித்தீங்கன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் ஆண்டவர் தலைகீழாக மாற்றி போடுகிறார். ஹல்லேலூயா. சில மாதங்களுக்குள்ளாகவே எல்லா சட்டங்களும் மாற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. சில வாரங்கள், சில மாதங்களுக்குள்ளாக கர்த்தர் காரியங்களை வேகமாக நகர்த்துகிறார். எந்த சட்டம் 127 நாடுகளுக்கு அதிபதியாக இருந்த அகாஸ்வேரு ராஜா போட்ட அந்த கையெழுத்தை அவரே மாற்றக்கூடிய அளவிலே கர்த்தர் காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணினார். ஜெபம். ஹல்லேலூயா. அவங்க போய் எடுத்தவனே போய் ஐயோ அரசாங்க அதிகாரிகளை பார்ப்போம், அவங்கள பார்ப்போம், இவங்கள பார்க்கல, ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் அற்புதமாக கிரியை செய்தார். ஹல்லேலூயா. சொப்பனத்தில் பேசி கிரியை செய்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தூக்க வரவிடாம ஆண்டவருக்கு சிலருக்கு கிரியை செய்தார். பாருங்க, கர்த்தர் கிரியை ஆண்டவர் செய்கிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். யோவேல் 2ஆம் அதிகாரம், யோவேல் 2ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களிலே யோவேல் 2:12-15-16 வாசித்தீங்கன்னா அங்கே போட்டிருக்குது, அங்கே உபவாசத்தை கூறுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள் என்று நான் வேதத்தில் வாசிக்கிறோம். யாரெல்லாம் கூட்டணுமா? 16ஆம் வசனத்தில் போட்டிருக்கு பாருங்க, ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகள் பால் கொன்ற குழந்தைகளை கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவை விட்டு எல்லாம் பிரைட் குரூம் பிரைடு புதுசா கல்யாணம் ஆனவன் கல்யாணம் ஆக போற எல்லாம் வாங்கப்பா ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கல்யாணம் பண்ண போறேன்னு ஜெபத்தை விட்டுறாத. எல்லா சின்ன குழந்தைகள், பிள்ளைகள், முதியோர், வயசானவங்க, ரிட்டையர்டான ஆட்கள் எல்லாரும் வாங்க என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தரின் பணிவிடைக்காரர் ஆசாரிகள் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே அழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் செய்யும் பொழுது 25 வசனம் சொல்லுது, தேசமே பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. The Lord will do amazing things, marvelous things, great things என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். பாருங்க, உபவாசம் ஜெபிக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது ஆண்டவராக இயேசு அவர் உலகத்தில் ஒரு பெரிய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக வந்தார். ஒரு பெரிய வேலையை செய்து முடிக்கும்படியாக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அந்த வேலையை செய்வதற்கு முன்பாக அவர் 40 நாட்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணார். ஹல்லேலூயா. 40 நாட்கள் ஜெபம் பண்ணினாரு. கர்த்தர் பெரிய காரியங்களை இருந்து தன்னுடைய ஆண்டவர் தம்முடைய நோக்கத்தை இயேசுவின் வாழ்க்கையிலே நிறைவேற்றி முடித்தார் என்று வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 13:2 உபவாசம் ஜெபித்த பொழுது முதலாவது மிஷனரி பயணம், பவுலும் பர்னபாவும் அங்கே ஊழியத்திற்காக புறப்பட்டு செல்கிறது நம்ம பார்க்கிறோம். இப்படி சில காரியத்தை செய்வதற்கு முன்பாக
தேவ பிள்ளைகள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாங்க. ஹல்லேலூயா. யோசபாத் நாட்களில் 2 நாளாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரத்தில் அநேகர் யோசபாத்துக்கும் யூதா ஜனங்களுக்கு விரோதமாக வரும்பொழுது அவன் முதலாவது செய்தது உபவாசத்தை கூறினான். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். Let us pray. There are challenges ahead of us. பெரிய சவால்கள் நமக்கு முன்பாக இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம். Let us pray. Hallelujah. ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். Hallelujah. பாருங்க, நம்பர் 1 the proclamation. ஜெபம் பண்ணுவோம் என்று சொல்லி கூப்பிடுறான். எல்லாரும் வாங்க, ஆண்கள் வாங்க, பெண்கள் வாங்க, பிள்ளைகள் வாங்க என்று சொல்லி கூப்பிடுகிறத நம்ம பார்க்கிறோம். இரண்டாவதாக எதற்காக, why the purpose. சில காரியத்தை இங்க சொல்றது பாருங்க. இதற்காக நாங்கள் ஜெபம் பண்ணினோம், இதற்காக. இது ரொம்ப முக்கியமான சில காரியங்கள் அங்கே எஸ்ரா சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அங்கே 22ஆம் வசனத்தில் 21ஆம் வசனத்தில் அங்கே எதுக்காக, முதலாவதாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், to humble ourselves before God. The number 1, the primary, the important, the preeminent reason for fasting is to humble ourselves before Him. நம்மை நாமே அவருக்கு முன்பாக தாழ்த்த வேண்டும். எதற்காக உபவாசம்? அந்த ஆயக்காரனை, அந்த பரிசனை போல நான் உபவாசம் பண்றேன், இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், ஆண்டவருக்கு முன்பாக பெருமை பாராட்டுவதற்காக அல்ல. ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் எனக்கு தேவை. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை எனக்கு தேவை. என்னாலே ஒன்று முடியாது ஆண்டவரே. I am nothing before you Lord. ஆண்டவரே, என்னுடைய அறிவு, திறமைகள், தாளந்துகள், என்னுடைய படிப்பு, அனுபவங்கள், என்னுடைய செல்வாக்கு எல்லாம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எனக்கு நீர் தேவை ஆண்டவரே. ஹல்லேலூயா. யோவான் 15:5 இயேசு சொல்கிறார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது. pride, பெருமை சொல்லுது, I can manage, எல்லாவற்றையும் நான் பார்த்துக்குவேன். எனக்கு ஆள் இருக்கு, ஆள் பலன் இருக்குது, பண பலன் இருக்குது, திறமை இருக்குது, படிப்பு இருக்குது. pride says I can manage, but prayer says I need mercy. எனக்கு இரக்கம் தேவை, கிருபை தேவை. A humble man says, humility says, தாழ்மை சொல்கிறது. ஜெபம் என்ன சொல்றதுனா, we all need the mercy of God. Hallelujah. நம்முடைய ஒன்றும், ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, எரேமியா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் அங்கே வாசிப்பீங்கன்னு சொன்னா அங்கே போடப்பட்டிருக்கிறது, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். என்னமாக வேற என்ன போட்டிருக்கு, பலவான் தன் பலத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டணும். ஹல்லேலூயா. நம்ம தாழ்த்தணும். 2 நாளாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, 2 நாளாகமம் 7:14, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, முதலாவது தான் ஹம்பிள், தாழ்த்தணும், நம்மளை தாழ்த்தணும். ஹல்லேலூயா. நம்மை தாழ்த்த வேண்டும். Before God blesses us, He humbles us. நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்பாக, ஆண்டவர் நம்மை தாழ்மைப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்மை தொட விரும்புகிறார். யாக்கோபை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முன்பாக அவனை தாழ்த்தினார். அவனுக்கு சுளுக்கு உண்டாச்சு. ஹல்லேலூயா. உன்னால முடியாதுப்பா, எங்க ஓடுற, யாரை ஏமாத்திட்டு இருக்கிற, மோளை உடைக்கப்படு. ஹல்லேலூயா. தாழ்த்து. ஆண்டவர் தொட்டா போத, ஒரு நரம்ப தொட்டா போட எங்க ஓடிடுவேன் நீங்க? அங்க போல நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் ஒரு நரம்ப டக்குன்னு விழுத்து விட்டா போத, ஒரு நரம்ப எங்க வீட்டுக்குள்ள படுத்து தான் கிடக்கணும் வாழ்க்கை ஃபுல்லா. பாருங்க, ஆண்டவர் தாழ்த்தணும் நம்ம. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் ஃபாஸ்டிங் இஸ் நாட் ஹங்கர் ஃபார் ஃபுட். இந்த சாப்பாட்டு மேல இருக்கிற பசி போய் ஆண்டவர் மேல பசி அதிகமாக மாறணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் மேல பசி வரணும். ஹங்கர் ஃபார் காட். தேவன் மேலே பசி தாகம். என் ஆத்மா அவர் மேலே பசி தாகமாக இருக்கிறது, வாஞ்சையாக இருக்கிறது, தவனமாக இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்ல பார்க்கிறோம். இங்க என்ன சொல்கிறார் என்றால், இஸ்ரா, Lord, without you we cannot move forward. எங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய பயணம் இருக்குது ஆண்டவரே. 1400 கிலோமீட்டர் போன ஆண்டவரே, இத்தனை பேரும் போன ஆண்டவரே. we cannot even move an inch. ஒரு இன்ச்சு கூட உண்மை இல்லாமல் எங்களால் நகர முடியாதப்பா. we cannot move even an inch without you. ஆண்டவரே, உண்மை இல்லாமல், உம்முடைய பிரசனம் இல்லாமல், உம்முடைய கிருபை இல்லாமல், உம்முடைய பாதுகாப்பு இல்லாமல், உம்முடைய தயவு இல்லாமல் நாங்கள் முன்னேறி செல்ல முடியாது என்று தங்களை தாழ்த்துவதற்காக அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. தாழ்த்துவது என்பது மனம் திரும்புதலையும் குறிக்கிறது. ஆண்டவரே,
ஆயக்காரன் சொல்கிறான், நான் பாவியான், என் மேல் கிருபையாயிரும், நான் ஒன்றுமில்லை. ரிப்பன்டன்ஸ், தாழ்த்துவது என்பது எதற்காக தாழ்த்துகிறது? ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம், நம்முடைய கிருபை எனக்கு தேவை. என் நாமும் தரிக்கப்பட்ட எங்கள் தங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு, அப்ப உபவாச ஜெப நாட்களிலே உங்களை தாழ்த்தி இன்னும் நீங்கள் என்ன செய்யணும்? பரிசுத்தம் அடையணும். ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். ஒரு 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 காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வதற்கு முன்பாக ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதான் யோசுவாட்ட சொன்னார், ஒரு பெரிய காரியம் இருக்குது, அவர்கள் யோர்தானை கடந்து செல்ல வேண்டும், எரிகோவை கடந்து செல்ல வேண்டும், பெரிய காரியங்களா இருக்குது. ஆண்டவர் சொல்றார், முதலாவது உங்களை பரிசுத்தப்படுத்துங்க. இன்றைக்கு உங்களை என்ன பண்ணுங்க? பரிசுத்தப்படுத்துங்கள், நாளைக்கு அற்புதங்களை பார்ப்பீர்கள். பரிசுத்தப்படுத்துங்க. நம்ம பரிசுத்தப்படுத்தினா அற்புதங்கள்லாம் ஆண்டவரே செய்வார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த யோர்தானு எந்த மனுஷனாலையும் பின்னாடி போக சொல்ல முடியுமா? மோட்டரை வச்சு பின்னாடி தள்ளிட முடியுமா? அது பிரவாகித்து வருகிறது. ஆனால் ஆண்டவர் அதை செய்கிறார். ஹல்லேலூயா. நம்மால கூடாதவைகளை கர்த்தர் நமக்காக செய்கிறார். நம்ம பரிசுத்தப்படுத்தணும். ஹல்லேலூயா. தாழ்த்தணும். ஆண்டவரே என்ன இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் அங்கே சாமுவேல் அங்கே உபவாசித்து ஜெபிக்கிறதை குறித்து அங்கே வாசிக்கிறோம். தேவ மக்களை அவர் உபவாசித்து ஜெபிக்க ஊக்கப்படுத்துகிறார். 1 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அது ஒரு எழுப்புதல் அதிகாரமாக இருக்கிறது. கர்த்தர் இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப தந்தார் என்று பின்னாடி வசனங்கள் நம்ம வாசிக்கிறோம். நீங்க வாசித்தீங்கன்னா 6ஆம் வசனத்தில் உபவாசம் பண்ணினார்கள். என்ன செய்து உபவாசம் பண்ணினார்கள்னா 3ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அந்நிய தேவர்களையும் அஸ்தோரத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி உங்கள் நடுவிலிருந்து விலக்குங்கள். விலக்க வேண்டிய சில காரியத்தை நம்ம வாழ்க்கை நடுவிலிருந்து விலக்கணும். ஹல்லேலூயா. put away certain things and foreign gods and all forms of idolatry. எல்லா விதமான விக்கிரகங்களை நடுவிலிருந்து விலக்கணும். ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியம் என்கிட்ட என்ன இருக்குது கேளுங்க. அதெல்லாம் விளக்கப்பட்டுட்டா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. 10ஆம் வசனத்தில் பாருங்க, ஆண்டவர் ஒரு இடி முழக்கத்தை தான் முழங்க பண்றாரு. அது எல்லா சத்துருக்களையும் என்ன பண்ணுது? கலங்கடிச்சு போட்டது. அவங்க எல்லாம் பட்டு விழுந்தார்கள் சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, ஆண்டவர் பாருங்க சூப்பர் நேச்சுரலா கிரியேட் செய்றார். இவங்க செஞ்சது நடுவிலிருந்து விளக்க வேண்டியது விளக்கணும். ஹல்லேலூயா. தாழ்த்துவது என்பது ஆண்டவருடைய இரக்கத்திற்காக கெஞ்சுவது. தாழ்த்துவது என்பது நம்முடைய நடுவிலிருந்து சில காரியத்தை அகற்றுவது. குடும்பத்திலிருந்து, வீட்டிலிருந்து, உள்ளத்திலிருந்து, இருதயத்திலிருந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அகற்றப்பட வேண்டும். புட் அவே, ரிமூவ், அகற்றப்பட வேண்டும். இங்க போட்டிருக்கு, நடுவிலிருந்து அகற்றுங்கள், மனம் திரும்புங்கள். யோவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னமாக எஸ்ரா, நெகேமியா, தானியேல் இந்த 3 புஸ்தகத்திலையும் பார்த்தீங்கன்னா, எஸ்ரா, நெகேமியா, தானியேல் இந்த 3 புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரம், எஸ்ரா 9, தானியேல் 9, நெகேமியா 9, இந்த 3 அதிகாரங்களும் மனம் திரும்புதல், பாவ அறிக்கையின் அதிகாரங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தி பாவங்களை அறிக்கை செய்கிறார். தானியேல் அறிக்கை செய்கிறார், ஜனங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறார். நெகேமியா அறிக்கை செய்கிறார். நெகேமியா 9ஆம் அதிகாரத்தை பாருங்க. நெகேமியா 9ஆம் அதிகாரம், நெகேமியா 9ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரர் உபவாசம் பண்ணி ரெட்டொடுத்தி புழுதியை போட்டுக்கொண்டார்கள். 3ஆம் வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாம மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். ஒரு ஜாம மட்டும் they were praying and weeping and confessing their sins. பாவத்தை அறிக்கை பண்ணாங்க. ஒரு ஜாம மட்டும்னா 3 மணி நேரம் பாவ அறிக்கை பண்ணியிருக்காங்க. நீங்க 3 நிமிஷம் பண்றதுனாலே நமக்கு என்ன? அவங்க பாவத்தை அறிக்கை பண்ணாங்க, வசனத்தை கேட்டாங்க அப்படின்னு போட்டிருக்கு. நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. இந்த உபவாச நாட்களில் நம்ம பாவங்களை அறிக்கை செய்யும். நினிவே பட்டணத்தின் மக்கள் உபவாசம் பண்ணி மனம் திரும்பினாங்க. ஹல்லேலூயா. இந்த நாட்களில், வருகிற நாட்களில் மனம் திரும்புதல் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஒரு சுத்திகரிப்பு, ஒரு கான்சக்ரேஷன், ஒரு சாங்டிஃபிகேஷன் உண்டாக கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ரிப்பன்டன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபவுண்டேஷன் ஸ்டோன்ஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. நீங்க புதிய ஏற்பாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா, மனம் திரும்புதல், இயேசு அதை தான் பிரசங்கம் பண்ணினார். சீஷர்கள் அதான் பிரசங்கம் பண்ணாங்க. என்னது, பவுலப்போஸ்தலன் அதான் பிரசங்கம் பண்ணாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துற விசேஷத்தில் அவருடைய கடைசி செய்தியும் மனம் திரும்ப தான் சொல்றார்.
மனம் திரும்பு. 7 சபைகளுக்கு சொல்றாரு, அதுல 5 சபையை பார்த்து சொல்றாரு மனம் திரும்பு, மனம் திரும்புன்னு சொல்றாரு. 60 முறை மனம் திரும்புங்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, நம்மை தாழ்த்த வேண்டும். ஹல்லேலூயா. 139 சங்கீதம் 23, 24 வாசிக்கிறோம். அங்க என்ன போட்டிருக்கு? வேதனை உண்டாக்கும் ஆண்டவரே தேவனை என் இதயத்தை ஆராய்ந்து பாரும். ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பாரும், என்னை சோதித்து என் சிந்தைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே கேட்கணும் ஆண்டவரிடத்தில். ஹல்லேலூயா. சர்ச் மீ லார்ட். ஆராய்ந்து பாருங்க, ஆராய்ந்து பாருங்க. ஏதாவது பொல்லாத வழி, பிரியமில்லாத வழி இருக்கா? ஆண்டவரே என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உப்புரவாகணுமா ஆண்டவரே, என்னை சரி செய்யுங்கப்பா. ஹெல்ப் மீ லார்ட், சாங்டிஃபை மீ லார்ட் என்று சொல்லி நீங்கள் கேட்பீங்கன்னா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலர் 17:30 வாசிக்கிறோம். அறியாமையுள்ள காலத்தில் தேவன் காணாதவர் போல இருந்தாராம். ஆனால் இப்போது என்ன பண்றாராம்? எல்லாரும் மனம் திரும்பணும்னு கட்டளை இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் எல்லாரும் எங்க உள்ள மனுஷர் மனம் திரும்பணும் என்று ஆண்டவர் கட்டளை இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தருவாராக. ஹல்லேலூயா. சரி, ரெண்டாவதாக அப்ப நல்லா கவனிங்க. முதலாவதாக தாழ்த்தணும். ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன், தாழ்த்துகிறேன், தாழ்த்துகிறேன். உம்முடைய கிருபை எனக்கு தேவை, இரக்கம் எனக்கு தேவை. ஆண்டவரே என்னை மன்னிங்க, என் பாவத்தை மன்னிங்க, சுத்திகரிங்க, என் சபையை சுத்திகரிங்க, குடும்பத்தை சுத்திகரிங்க, என் பிள்ளைகளை சுத்திகரிங்க, என்னை சுத்திகரிங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக இங்க எதுக்காக ஜெபம் பண்றாருன்னா, செவையான வழியை தேடுகிறதற்கும். எனது செவையான வழியை தேடுகிறதற்கும் போட்டிருக்கா 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல செவையான வழியை தேடுகிறதற்கும் என்ன போட்டிருக்குன்னா, to seek from him the right way. ஆண்டவரே எங்க வாழ்க்கையிலே சரியான பாதை என்ன, நாங்க எந்த பாதையில போனோம், என்ன காரியத்தை நாங்கள் செய்யணும் என்று சொல்லி சரியான வழியை தேடுவதற்கு. ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். Church, we need the right way, right way, not a popular way, not a cultural way, not a convenient way. பிரபலமான வழி அல்ல, எல்லாரும் போற வழி அல்ல, உலகத்தின் வழி அல்ல, சௌகரியமான இது எனக்கு வசதியா இருக்குப்பா இந்த வழியில போகும்பா, அந்த வழி அல்ல, சரியான வழி. ஹல்லேலூயா. ரைட் வே, ரைட் வே, சரியான செவையான வழியை தெரிந்து கொள்வதற்காக to seek from him the right way என்று சொல்லி அங்கே ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது. பாருங்க, நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை சரியான பாதையில் நடத்தணும். ஹல்லேலூயா. குடும்பத்தை ஆண்டவர் சரியான பாதையில் நடத்தணும். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் சரியான பாதையில் நடத்தணும். we all need direction. இது வந்து direction or guidance. முதல்ல வந்து to humble, to repent. இங்கே நீங்க பாத்தீங்கன்னா for direction, ஒரு வழி, சரியான வழி எங்க வாழ்க்கையில நடக்கணும். we need direction for our families. நம்முடைய குடும்பத்திற்கு செவையான வழி தேவை. நம்முடைய சபைக்கு செவையான வழி ஆண்டவர் காட்டணும். ஹல்லேலூயா. அடுத்தது என்ன செய்யணும் ஆண்டவரே, எங்க போன ஆண்டவரே, எப்படி செய்யணும் ஆண்டவரே, என்ன மாதிரி காரியங்கள் நாங்கள் செய்யணும். ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், யாரை சந்திக்கணும், எப்படி பேசணும், ஆண்டவரே செவையான வழி என்ன என்பதை ஆண்டவர் நமக்கு காட்டணும். ஆண்டவர் காட்டணும். ஹல்லேலூயா. டைரக்ஷன் ஃபார் தி சர்ச், டைரக்ஷன் ஃபார் தி கமிங் சீசன். வர நாட்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு காட்டுவாராக. குடும்பங்களுக்கு ஆண்டவர் காட்டுவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் வெளிப்பாடுகளை தருவார். வாசிக்கலாம். எரேமியா 31:9 வசனத்தை வாசிங்க. எரேமியா 31:9 வாசிங்க. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். நல்ல கணக்கு, அவர்களை வழி நடத்துவேன். I will lead them, அவர்களை வழி நடத்துவேன். அடுத்தது பாருங்க, அவர்கள் தண்ணீர் நதிகளுக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் ஆண்டவரே எங்களுக்கு வழிகாட்டுங்க ஆண்டவரே. Lord, guide us in the right way, lead us in the right way. சரியான பாதையில் எங்களை வழி நடத்துங்க, என் பிள்ளைகளை வழி நடத்துங்க என்று கேளுங்க. திருமண காரியத்தில் ஆண்டவருடைய வழிநடத்துதல் தேவை.
ஃபார் கைடன்ஸ் ஆண்டவரிடத்தில் கேட்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, எரேமியா 10ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா 10:23. இங்கிலீஷ் கர்த்தாவே 10:23. மனுஷனுடைய வழியை அவனாலே ஆகிறது அல்லவென்றும், நல்லா கவனிங்க, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது அல்ல என்றும், தன் தடைகளை நடத்துகிறவனாலே ஆகிறது அல்லவென்றும் அறிவேன். நல்லா அப்படின்னா என்ன? கொஞ்சம் நல்லா யோசிப்போம். ஒன்றும் புரியாது உங்களுக்கு. என்னடா அது ஆகிறது அல்ல நடக்கிறது ஒண்ணுமே போட்டிருக்கு. மனுஷனுடைய வழி அவனாலே, man's life is not his own. அவனுடைய வழி அவன் கையில இல்ல. It is not for man to direct his steps. அவன் வழியை அவனால நடத்த முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. என் வழியை நான் நடத்த முடியாது, எனக்கு சரியான பாதை எனக்கு தெரியாது என்பதை அறிவேன் என்று சொல்கிறார். அப்போ நமக்கு என்ன தேவை? we all need guidance. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வழிநடத்துதல் தேவை. நம்முடைய குடும்பத்துக்கு ஆண்டவருடைய வழிநடத்துதல் தேவை. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் 3ஆம் வசனம் வாசிங்க. 2 நாளாகமம் 20:3. அப்பொழுது யோசபாத் பயந்து ஆ, கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். ஓகே, உபவாசத்தை கூறுவித்தான். அவன் ஜெபம் என்ன தெரியுமா? 12ஆம் வசனத்தில் பாருங்க. இது யோசபாத்தின் ஜெபம். அதுல 12ஆம் வசனத்தில் நான் பின்பகுதியை வாசிக்கிறேன். என்ன சொல்றான்னா, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியல. எந்த வழியில போறது எங்களுக்கு தெரியல. எந்த பொண்ணை என் மகனுக்கு பார்க்கறதுன்னு தெரியல. எந்த பையனை என் பொண்ணுக்கு பார்க்கறதுனே தெரியல. ஆண்டவரே, எங்களுக்கு தெரியல. எந்த கோர்ஸ் படிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியல. நாங்க என்ன செய்யணும் தெரியல. என்ன வேலையை தேடிக்கொள்ளணும் தெரியல. ஆண்டவரே, நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு, எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. we do not know what to do, Lord, but our eyes are upon you. ஆண்டவரே, உண்மையில இருக்கிறது என்று அங்கே சொல்லுகிறோம் பார்க்கிறோம். அதெல்லாம் கவனிங்க. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருடைய சித்தத்தை அறியணும். ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடணும். நம்ம அமைதிப்படுத்தும் பொழுதுதான் ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஒரு நாட்கள் அந்த வசனத்தை குறித்து இன்னும் தெளிவாக நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 22:14 அங்கே அனனியா வந்து, இது 9ஆம் அதிகாரத்தில் இல்லை, ஆனால் 22ஆம் அதிகாரத்தில் பல ஆண்டுகளுக்கு பிற்பாடு அங்கே பவுல் சொல்றாரு, அனனியா வந்து இதை சொன்னார் என்கிட்ட அப்படின்னு சொல்லி. என்ன சொன்னார்னா, அப்பொழுது அவன் அனனியா, நம்முடைய முன்னோர்களின் தேவனை திருவுளத்தை நீ அறியவும், நீதிபரரை தரிசிக்கவும், அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அப்படின்னு அனனியா வந்து யார்கிட்ட சொல்றாரு? பவுல். உனக்கு எதுக்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டாருன்னா, 3 காரியத்தை செய்யணும். டு நோ ஹிஸ் வில், டு see his face and to hear his voice. தமிழில் ஒரே ஒரு வாரம் திருன்னு மட்டும் அதில் சேர்த்துக்கணும். மற்ற 2 திரு இருக்கு அதில். இப்படி பார்த்திங்கன்னா, திரு உள்ளத்தை நீ அறியணும் அப்படின்னா அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது என்னன்னு அறியணும். அவருடைய சித்தத்தை, திரு உள்ளம், ஆங்கிலத்தில் டு நோ ஹிஸ் வில், திரு உள்ளத்தை அறியணும். நீனே கண்டதை செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் வில் இன் யுவர் லைஃப். அண்டர்ஸ்டாண்ட் காட்ஸ் பர்பஸ். அவரோடு அலைன் பண்ணணும் உங்களை. 2வது அங்கே 3 திருவாய்மொழியை, அவருடைய சத்தத்தை கேட்கணும். என்ன நடுவில் நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா, அவருடைய திருமுகத்தை தரிசிக்கணும். நீதிபரங்கிறது இயேசுவை குறிக்கிறது. அங்கே ஜஸ்ட் ஒன், திருமுகத்தை தரிசிக்கணும். ஒரு லட்சம் பார்க்கலாம். இந்த உபவாச நாட்கள் இந்த 3 அனுபவம் நமக்கு கிடைச்சா அப்படி இருக்கும். திருவுள்ளத்தை நான் அறியணும், திருமுகத்தை தரிசிக்கணும், திருவாய்மொழியை கேட்கணும். ஒரு லட்சம் பார்க்கலாம். I want to know his will. I want to see his face. I want to hear his voice. I want to walk with him so closely, intimately. ஆண்டவரோடு நெருங்கி வாழணும். I want to hear his voice clearly. ஆண்டவருடைய சத்தத்தை தெளிவாய் கேட்கணும். இந்த எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிகாரத்தில் பவுலுக்கு ஏற்கனவே ஆண்டவர் தந்திருக்கிறார். அவருடைய திருவாய் மொழியை கேட்குறாரு. நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு. அவருடைய திருமுகத்தை ஆண்டவரை தரிசிக்கிறார். அங்கே என்னமாக 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆண்டவரோடு ஒரு என்கவுண்டர், திருமுகத்தை தரிசிக்கிற ஒரு அனுபவம். மாத்திரமல்ல, திருவுள்ளம், ஆண்டவருடைய சித்தம் என்ன, இதை நம்ம அறியணும். ஆண்டவருடைய சித்தம் அறியணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்த ஜனங்களாக கர்த்தர் நம்மை ஆண்டவர் வழி நடத்துவாராக. டைரக்ஷன், நம்முடைய குடும்பத்திற்கு வழி தேவை. ஹல்லேலூயா. நம்முடைய சபைக்கு வழி தேவை. அடுத்தது என்ன செய்யணும்? எவ்ரி ஸ்டெப்
ஆண்டவர் நமக்கு வழி காட்டுவாராக. உபவாசத்தை ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்திலே அமரும் பொழுது, இங்கே எதாவது வாசிக்கிறோம், அங்கே எஸ்ரா சொல்றாரு, செவையான வழியை நாங்கள் என்ன செய்யணும்? தேடுவதற்கு. ஆண்டவரே, செவையான வழி என்னப்பா? ஆண்டவரே, நாங்கள் தேடணும். அதற்காக ஜெபிக்கிறார். மூன்றாவதாக இன்னொரு வசனம் முன்னாடி சொல்லிடுறேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தில் வாசித்தீங்கன்னா அங்க போட்டிருக்கு, உன் சுய புத்தியின் மேலே சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வாய்ப்படுத்துவார். இது மனப்பாட வசனத்தில் உங்களுக்கு வந்திருக்கும். ஆல்பத்திலே எத்தனை பேர் படிச்சீங்கன்னு தெரியல. எழுதி வச்சு என்ன பண்ண படிச்சீங்கன்னா இல்லை மனசுல நிற்கும். இது அல்லையா, டெய்லி உங்களுக்கு ஒரு மனப்பாட வசனம் அனுப்புறாங்க. இதை படிக்கணும், எழுதி வைக்கணும். என்னத்தெல்லாமோ எழுதுறீங்க. இதே என்ன பண்ணுங்க, வசனத்தை எழுதி, முக்கியமான ஒரு வசனம் இது, சுய புத்தியின் மேலே சாயாமல் முழு இருதயத்தோடு கர்த்தர் மேலே வைத்து என்ன பண்ண, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். acknowledge him in all your ways and he will make your path straight. அவருடைய பாதை ஆண்டவர் செவையாக்குவார். ஆண்டவர் சரியான பாதையிலே கர்த்தர் நம்மை நடத்துவார். அடுத்ததாக என்ன முக்கியமான காரியம், 21ஆம் வசனத்தில், எங்களுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் சகல பொருட்களுக்காக, எங்களுக்காக, எங்களுடைய பிள்ளைகளுக்காக, அது ரொம்ப முக்கியம். எங்களுடைய பிள்ளைகளுக்காக பாருங்க, இது குடும்பத்தை அவர் அங்கே முக்கியத்துவப்படுத்துகிறார். பிள்ளைகளுக்காக, for us and our little ones. எஸ்ராவுடைய பாரம் தனக்காக மாத்திரமல்ல, தன்னுடைய பிள்ளைகளுக்காக. his burden was generational. தலைமுறைகள். ஆண்டவரே, உம்முடைய வழியை தேடணும், அவர்கள் சரியான பாதையில போனோம் அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கிறத பார்க்கிறோம். அங்கே இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள், our children are growing in a digital world. இன்னைக்கு சமூக வலைதளங்களில் நிறைய பேர் மாட்டிடுச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் டிஜிட்டல், ஏஐ, ChatGPT, இப்படி ஏஐயில் இன்னைக்கு உலகம் போய்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, மாரலி கன்ஃபியூஸ்ட் கல்ச்சர். சரியான தீர்மானம் அவங்களால எடுக்க முடியல. ஒரு குழப்பமான ஒரு கலாச்சாரத்தில் மாரலி அவங்க சரியாக தீர்மானம் எடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறாங்க. ஸ்பிரிச்சுவலி டிஸ்ட்ராக்டட் சொசைட்டி. ஆவிக்குரிய விதமாகவும் அவருடைய சிந்தனையை சிதறப்படுத்துகிற, கவனத்தை சிதறப்படுத்துகிற அநேக காரியங்கள் இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளால் ஜெபிக்க முடியல, ஆலயத்துக்கு வர முடியல, நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடைய காரியங்களை ஈடுபட முடியல. they are spiritually distracted. தேவனுக்கு அடுத்த காரியங்களில் இன்றைக்கு பிள்ளைகள் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. பெற்றோர்களும் அதுக்கான கவனத்தை செலுத்துவதில்லை. ஆண்டவராக இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு போயிட்டு இருக்கும் பொழுது அழுகுறாங்க அடைய தாய்மாரு. அப்போ இயேசு சொல்றாரு, ஏன்பா எனக்கா அழுறீங்க? உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக, உனக்காக அழு, உன் பிள்ளையாக அழு. வரப்போற நாட்கள் கொடுமையான நாட்களாக இருக்க போது. weep for yourself and you weep for your children. உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று லூக்கா 23:28 அங்கே இயேசு சொல்றத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும். ஹல்லேலூயா. பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிக்கணும். நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரை சேவை பண்ணணும். ஹல்லேலூயா. அதுக்காக ஜெபம் பண்ணணும். நேற்று நான் ஒரு 11:30 காலைல ராத்திரி படுத்துட்டேன். ஆனால் பக்கத்து ரூம்லேருந்து கீபோர்டு வாசி சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சு. மக கீபோர்டு போட்டு ஒரு இங்கிலீஷ் பாட்டு பாடி ஆராதனை பண்ணிட்டு கீபோர்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தான். இப்போ எனக்கு ஆவிகளே ஒரு வந்து ஆண்டவர் ஒரு உற்சாகத்தை கொடுத்தார். பாருங்கள், பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். ஹல்லேலூயா. என் பையனுக்கு ஃபோன் பண்ணி, இன்னைக்கு 2 சர்ச்சில் 2 இடத்துல போய் கீபோர்டு வாசிக்க போகிறேன்னு சொல்லி ஃபோன் பண்ண. 2 இடத்துல காலைல 10 மணிக்கு, மத்தியானம் 2 மணிக்கு சர்வீஸில் போய், அதுக்கப்புறம் யூத் மீட்டிங்கில் போய் கலந்துக்கிட்டு ராத்திரி தான் வருவானா அங்கே ஸ்காட்லாண்டில் சர்ச்சில். பாருங்கள், எங்கே இருந்தாலும் பிள்ளைகள் என்ன பண்ணணும்? கர்த்தருக்காக சேவை செய்யணும். நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை தேடணும். நம்முடைய பிள்ளைகள் அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க, நாளைக்கு எப்படி இருக்கோ, அதனால இப்போ நல்லா இருக்கிறாங்க விட்டுறக்கூடாது. ஆண்டவரை வேலையை அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு கீபோர்டு வாசிப்பா, நாளைக்கு எங்கேயோ போயிடக்கூடாது. அப்போ டெய்லி we have to protect them in our prayers. ஜெபத்திலே அவர்களுக்கு வேலை அடிக்கணும். பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும். Spiritually we are living in a spiritually distracted society. நம்ம morally confused cultureல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We need to pray for our youth, our children's marriages. அவருடைய திருமணத்துக்காக ஜெபம் பண்ணணும். குடும்பத்தின் ரட்சிப்பிற்காக ஜெபம் பண்ணணும்.
பாருங்க, இதெல்லாம் அடங்குது எங்களுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக. 22ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சத்துருவுக்கு அவர்களை விளக்கணும் ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு துணை செய்யணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய கரம் அவர்கள் மேல இருக்கணும். சத்துரு வழியில் இருக்கிறான். சத்துரு எங்க இருந்து எங்க பதவி, பாருங்க, பதவி இருக்கிறவர்கள் ஆம்புஷ் அப்படின்னு எங்க மறைஞ்சிருப்பானே தெரியாது. இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பிசாசு என்னைக்கோ தாக்கிடக்கூடாது, வேலி அடைச்சிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. யோபு தன் பிள்ளைகளுக்காக அவன் என்ன பண்ணானா, ஆண்டவரே பிள்ளைகள் தப்பு செஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்களா, அவர்களை கூப்பிட்டு அவர்களுக்காக பலிகளை செலுத்தி அவங்களை என்ன பண்ண ஜெபம் பண்ணான். ஒவ்வொரு பிள்ளைக்காக ஜெபம் பண்ணான். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நம்முடைய வாலிபர்களுக்காக ஜெபிக்கணும் அதிகமாக. ஹல்லேலூயா. சபையின் வாலிபர்கள் அடுத்த தலைமுறை அவங்க தான். என்ன சில நாட்கள் நம்மலாம் போயிடுவோம், இருக்க மாட்டோம். ஆனால் அடுத்த தலைமுறை என்ன செய்ய போகிற, கர்த்தரை சேவிக்குமா, ஆண்டவரை தேடுமா, ஆண்டவருக்காக உறுதியாக நிற்குமா, சத்தியத்துக்காக வைராக்கியமா நிற்பாங்களா, இல்லாவிட்டால் உலகத்தோடு போயிடுவாங்களா? ஆகவே ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபம் அவரை பாதுகாக்கும். ஹல்லேலூயா. ஒரு தாயினுடைய ஜெபம், பிள்ளை அங்கே பாருங்க, லோபிசால், ஐனிக்கேயால் என்னுமாக தீமோத்தே அந்த சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அன்னாளுடைய ஜெபம் சாமுவேலை உருவாக்கிற்று. பாருங்க, ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு தலைமுறைகளை, சந்ததிகளை கர்த்தர் என்ன பண்ணுவார், ஆண்டவர் பாதுகாப்பார், உருவாக்குவார். If you don't pray and fast, culture will discipline them. நாம அவர்களுக்காக ஜெபம் பண்ணலாட்டா கலாச்சாரம் அவர்களுக்காக காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிடும், அவர்களை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்காக கவலைப்படுறீங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் பாருங்களை பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கவலைப்படணும் எதுக்காக, ஆண்டவரே ஜெபம் பண்ணணும்னு கவலைப்படுங்க. ஹல்லேலூயா. பிள்ளைக்காக ஜெபம் பண்ண கர்த்தர் பார்த்துக்கொள்வார். நீங்க உங்க பிள்ளையா இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு கருத்துல ஒரு என்னது வளர்க்கும்படியா கையில கொடுத்துருக்காரு, அவ்வளவுதான். அந்த பிள்ளை ஆண்டவருடைய பிள்ளையும் கூட. ஹல்லேலூயா. உங்களை காட்டிலும் கர்த்தருக்கு அதிகமான அக்கறை அந்த பிள்ளைக்கு மேல உண்டு. God is more concerned about your children than you are concerned about them. அவர்களை குறித்து உங்களுக்கு இருக்கிற கரிசனையோட ஆண்டவருக்கு உண்டா இல்லையா? அப்ப ஆண்டவரே, இது உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, நீர் கொடுத்த பிள்ளை ஆண்டவரே, நீங்க பார்த்துக்குங்க, நீங்க பாதுகாக்குங்க, நீங்க ரட்சிங்க ஆண்டவரே, நீங்க சரியான பாதையில் நடத்துங்க ஆண்டவரே, நீங்க பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும், வசனத்தை வாசிக்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அங்க எஸ்ரா என்ன பண்ணாரு, fasted because he cared about the spiritual future of his children. அவருடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய எதிர்காலத்திற்காக ஹல்லேலூயா கவனம் செலுத்தினான் எஸ்ரா. நம்முடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, பிள்ளைகள் எல்லாம் ஆவியில நிரம்பணும். ஹல்லேலூயா. ஆவியில நிரம்பணும் நம்ம பிள்ளைகள் எல்லாம். அந்நிய பாஷையில பேசி ஜெபம் பண்ண நம்முடைய பிள்ளைகள் எல்லாம். நீங்க ஜெபம் பண்ணாதான் பிள்ளைகள் ஜெபம் பண்ணும். ஹல்லேலூயா. பாருங்க, ஸ்பிரிட் ஃபில்டு யூத், இன்னைக்கு ஆவியிலே நிரப்பப்பட்ட பிள்ளைகள் சபையில, நம்முடைய குடும்பங்களை எழும்பணும். இத்தனை பேர் விரும்புறீங்க அதை? ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க சத்தியத்துக்காக நிற்கணும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நல்ல பியோர் மேரேஜஸ், நல்ல பரிசுத்தமான திருமணங்கள் நம்ம குடும்பத்தில் நடக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும், ஏற்ற துணை ஆண்டவர் கொண்டு வரணும். ஹல்லேலூயா. எங்கேயாவது போய் நம்ம பிள்ளைகளை மாட்டிக்க கூடாது. எத்தனை குடும்பத்தில் கண்ணீர், எத்தனை குடும்பத்தில் வேதனை. ஹல்லேலூயா. ஒரு திருமண காரியத்துக்கு முன்பாக ரொம்ப ஜெபம் பண்ணுங்க. எனக்கு வந்து சொன்னார், பிள்ளை பிறந்த 5 வயசு தான் ஆகுது, இப்போவே கல்யாணத்துக்காக ஜெபம் பண்ணிட்டுங்கிறாரு. ஹல்லேலூயா. இன்னும் படிக்கணும், வேலை செய்யணும். பாருங்க, அவ்வளோ ஆண்டவரே, ஏன்னா 20 வருஷம் 25 வருஷம் நம்ம கூட இருக்க போகுது. அப்புறம் 50 வருஷம் எங்கேயாவது அடுத்த வீட்டில் தான் இருக்க போகிறாங்க பிள்ளைங்க, இல்லை இன்னொரு குடும்பமாக மாறப்போகிறார்கள். அந்த ஆண்டுகள் கர்த்தருக்காக அவங்க நிற்கணும், தேவனுக்கு மகிமையாக வாழணும்னு சொன்னால் உங்கள் கையில் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. நல்ல திருமணங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஆபிரகாம் பாருங்க, மரிப்பதற்கு முன்பாக நான் கடந்த புருஷர் ஐக்கியத்தில் சொன்னேன், ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்த்து ஆபிரகாமை கவனித்து பாருங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் மரிப்பதற்கு முன்பாக செய்த முக்கியமான காரியம்னு சொன்னால், தன் மகனுக்காக ஒரு ஏற்ற துணைக்காக பிரயாசப்பட்டு ஹல்லேலூயா அவர் நல்ல திருமணத்தை முடிச்சு வச்சு தான் போனார். ஹல்லேலூயா. ஈசாக்கு, ரெபேக்கா, என் பிள்ளைக்கு இப்படிப்பட்ட பெண்ணை பாரு, நான் உனக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன், நீனும் ஜெபம் பண்ணு. எலியேசர் ஒவ்வொரு படியிலும் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணி
சரியான பாதையில போய் கண்டு விட்டார். ஹல்லேலூயா. சரியான பாதையில கொண்டு போய் விட்டார் கர்த்தர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்வாராக. அவங்களுடைய கரியராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய மேரேஜாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் சரியாக போய் செட் பண்ணணும் அவங்கள. ஹல்லேலூயா. அதுக்காக ஜெபம் பண்ணணும். நல்ல திருமணங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். பாருங்க, எங்களுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக பொருட்களுக்காக அநேக பொருட்கள் அவர்கள் வைத்திருந்தார்கள். நான் சொன்ன அத்தனை அதெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதுக்காக ஜெபம் பண்ணாங்கன்னு பார்க்குறோம். பாருங்க, இது எல்லா காரியத்திலும் அவங்க பெரிய பயணம். நான் சொன்னேன் 900 மைல் 4 மாதம் பயணம். இத்தனை பேர் இருக்கிறாங்க, 8000 பேர் கிட்டத்தட்ட பிள்ளைகள், பொருட்கள் இருக்கிறது. எவனா அடிச்சுட்டு போயிடுவான், எவனா கொல்ல அங்கே பாருங்க. வெரி 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 டேஞ்சரஸ் பாத்து. அந்த வழியெல்லாம் ரொம்ப கடினமான வழி. ஆனால் எஸ்ரா ராஜாட்ட சொல்லியிருந்தாராம், தம்மை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவருடைய கரம் அவங்க மேலே இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே ஏற்கனவே சொல்லி வச்சுருந்தாராம். ஆகவே ராஜாவே நாங்கள் போகிறோம். ராஜா தான் அனுப்புகிறாரு, அவருடைய பெர்மிஷன்லாம். உங்கள் குதிரை வீரர்கள் பாதுகாப்புக்கு உங்கள் ஆளை தாங்க அப்படின்னு கேட்குறதுக்கு எனக்கு வெக்கமாக இருந்துச்சு. ஆண்டவர் கூட இருக்கான்னு நம்ம சவால் விட்டுட்டு அவங்கள்ட்ட போய் எப்படி கெஞ்சிக்கிறது அப்படிலாம் கேட்கல. பாருங்கள், நான் ராஜாவிடத்தில் சேவகரையும் குதிரை வீரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்களுக்கு பாதுகாப்புக்காக, எஸ்காட்டுக்காக ஆட்களை தேவைன்னு கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். ஏன்னா நான் அவர்கிட்ட என்ன சொல்லி வச்சிருந்தேன்னா, எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள். சும்மா எல்லாரும் மேல கர்த்தருடைய கரம் இருக்காது, தம்மை தேடுகிறவர்கள் மேலே நன்மையாக இருக்கிறது என்றும், அவர் வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்று நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். எங்க பாருங்க, இதெல்லாம் சொல்லியிருந்தனால நாங்கள் அவர்கிட்ட போய் ஹெல்ப்லாம் கேட்கல. நாங்கள் மனுஷனை நம்பி இல்லை, கர்த்தரை மாத்திரம் நம்பி போனோம். ஹல்லேலூயா. எங்களுக்கு ஒரு எஸ்காட் இல்லை, எங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன்லாம் இல்லை. எங்களுக்கு என்னது இசட் ப்ளஸ் அந்த ப்ளஸ் செக்யூரிட்டியெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை. நாங்கள் கர்த்தரை நம்பி புறப்பட்டு போனோம். ஹல்லேலூயா. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா 31 வசனத்தில், நாங்கள் எருசலேமுக்கு போக 1ஆம் மாதம் 12ஆம் தேதியிலே அகாபா நதி என்று விட்டு 12ஆம் தேதியிலே பாருங்க, கொஞ்ச நாள் அவங்க ஜெபம் இருக்கிறாங்க. முதல் நாள்லேருந்து 12 நாள் வரைக்கும் அகாபா நதியை விட்டு நாங்கள் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே சத்துருடைய கைக்கும் பதிவு இருக்கிறவருடைய கைக்கும் எங்களை தப்புவித்தது. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் போய் கொண்டு போய் சேர்த்தார். ஹல்லேலூயா. அற்புதமாக கொண்டு போய் சேர்த்தார். அக்கறையில் போய் சேர்த்தார். போய் வேண்டி சேரப்பட்ட இடத்துல போய் சேர்த்தார். God took them to their destination. அவர்கள் எங்கே போய் சேர வேண்டுமோ அந்த இடத்துல எந்த தீங்கும் இல்லாதபடிக்கு ஒரு நயா பைசா கூட காணாம போகாம, பாருங்க நீங்க வாசித்தீங்கன்னா 26ஆம் வசனத்துல எஸ்ரா சிலருடைய கையில எல்லாத்தையும் நிறுத்து கொடுக்குறாரு. எப்பா இத்தனை டன் இருக்குப்பா, இத்தனை கிலோ இருக்குப்பா, பத்திரமா வச்சுக்க அப்படின்னு. கொள்ளக்கொட்டைக்காரன் ஒருத்தனை ஒரு கிராம் வெள்ளியை கூட எடுத்துட்டு போல. ஒரு நீங்க பாத்தீங்கன்னா அங்கே 33ஆம் வசனத்துல அங்கே எல்லாவற்றையும் நிறுத்து ஒப்புவிக்கப்பட்டது. கரெக்டா, ஒன்றும் குறையில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாதுகாப்பு இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. அப்போ சில காரியத்துக்காக ஜெபம் பண்றார். எதுக்குன்னா, நம்பர் 1 தாழ்த்த மனம் திரும்ப. எல்லாம் சொல்லுங்க, தாழ்த்தணும். நம்மை தாழ்த்தணும். தாழ்த்துவதுன்னா என்ன? ஆண்டவரே, நீர் எனக்கு தேவையாப்பா. என் சொந்த பலனால, என் சொந்த ஞானத்தினால் நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நீ கொடுத்ததெல்லாம், நான் வைத்திருக்கிறதெல்லாம் உம்முடையது ஆண்டவரே, உம்முடைய கரத்திலிருந்து வந்தது. மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை. there is nothing to boast about. ஆண்டவரே, மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமே கிடையாது. ஆண்டவரே, இன்னும் நீர் தேவை எனக்கு. ஹல்லேலூயா. தாழ்த்தணும். இன்னும் ஆண்டவரே, தவறு இருந்தா என்னை மன்னிச்சிருங்க. இன்னும் என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துங்க, சபையை பரிசுத்தப்படுத்துங்க. ஹல்லேலூயா. என் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க. sanctify. அதான் தாழ்த்து. 2வதாக செவையான வழியை தேடுவதற்கு ஆண்டவரே, show us the right way. சரியான பாதை எங்களுக்கு காட்டுங்க. ஆண்டவரே. ஹலோ, நீதியின் பாதையில் நாங்கள் நடக்கணும், பரிசுத்த பாதையில் நாங்கள் நடக்கணும். ஆண்டவரே, உமக்கு ஒளியின் பாதையில் நாங்கள் நடக்கணும். ஆண்டவரே, சரியான பாதை எங்களுக்கு காட்டுங்க. ஹல்லேலூயா. என்ன செய்யணும், எப்படி செய்யணும் கர்த்தர் எங்களுக்கு கற்றுத் தருவீராக. உம்முடைய திருவாய் மொழியை நாங்கள் கேட்கணும், உம்முடைய திருமுகத்தை நாங்கள் தரிசிக்கணும். உம்முடைய ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, உம்முடைய திருச்சித்தத்தை திரு உள்ளத்தை அறியணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் செவியான பாதை நடத்துவார்.
மூன்றாவதாக ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. பாதுகாப்பு எல்லா பிள்ளைகளுக்காக எதுக்காக ஜெபம் பண்ணுறோம்? விசேஷமாக பாதுகாப்பு. சத்துருடைய கையில் எல்லாத்துக்கும் விலக்கி நம்முடைய பிள்ளைகள் சரியாக போகணும். ஹல்லேலூயா. பிசாசின் வலையிலே, உலகத்தின் வலையிலே, ஹல்லேலூயா, வஞ்சகத்திலே, ஏமாற்றத்திலே பிள்ளைகள் என்ன பண்ணிடக்கூடாது? விழுந்துடக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் விழுந்துடக்கூடாது. கர்த்தர் அவளுக்கு தெளிந்த புத்தியை தரணும், பிரகாசமான மனக்கண்களை தரணும். அதுக்காக என்ன பண்ணணும்? நம்ம ஜெபிக்கணும். பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, குடும்பத்தின் ரட்சிப்பிற்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ரட்சிப்பிற்காக விசேஷமாக உபவாச நாட்களில் தான் ரொம்ப ஜெபம் பண்ண போகிறோம். குடும்பம் ரட்சிக்கப்படணும், குடும்பத்தில் ஒரு பிரேக் த்ரூ உண்டாகணும். ஹல்லேலூயா. ஒரு பிரேக் த்ரூ. ஹல்லேலூயா. பொருட்களுக்காக அப்படின்னா எல்லாம் ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ வரணும், ஸ்பிரிச்சுவல் பிரேக் த்ரூ வரணும். சரீரத்தில் சிலருக்கு இருக்கிற பலவீன கட்டுகள்லாம் உடைக்கப்படணும். உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக இந்த காரியத்தை எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய பிரேக் த்ரூவை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக the answer to our prayers. அங்கே பாருங்க, the promise of answer. 23 வசனத்தில், நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். ஒரு சொல்ல பார்க்கலாம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். இந்த உபவாச நாள் முடிவில் நீங்கள் எல்லாம் சொல்லணும், நானும் சொல்லணும், நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லணும், நாங்கள் கர்த்தரை தேடினோம், கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா. நாங்கள் சபையாக கர்த்தரை தேடினோம், கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா. குடும்பத்தை ரட்சித்தார், காரியங்களை வாய்க்க செய்தார், தடைகளை மாற்றினார், அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். ஏற்ற காலங்களிலே கர்த்தர் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேலையிலே அற்புதம் செய்தார், திருமணத்திலே அற்புதம் செய்தார். ஹல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நாங்கள் ஜெபம் பண்ணினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். நம்ம சபைகளே எழுதப்படணும், அது ஜெபம் பண்ணினோம், கர்த்தர் ஜெபத்தை கேட்டருளினார். ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்டருளினார், ஆண்டவர் கேட்டருளினார். அடுத்த 40 நாட்களிலே நாம் ஜெபிக்கும் பொழுது அநேக அரண்களை கர்த்தர் உடைப்பார், அநேக கட்டுகள் உடைக்கப்படும், வாசல்கள் திறக்கப்படும், அநேகருடைய வாழ்க்கையிலே தெய்வீக சுகமும் ஆரோக்கியத்தை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. எழுப்புதலுக்கான ஒரு ஆரம்பத்தை ஆண்டவர் தருவார். ரிவைவல் ஃபயர் will ignite. ஹல்லேலூயா. நம்முடைய சபையிலே ஒரு எழுப்புதல் தீ அது பற்றி வைக்கப்படும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லிட்டு அப்படியே போய் வீட்டில் தூங்கக்கூடாது. ஹல்லேலூயா. வரணும். அத்தனை பேர் இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் ஏதாவது ஒரு நேரம் வந்து ஜெபம் பண்ணணும். வாரத்தில் ஒரு நாளாக வரணும். சும்மா வீட்டிலே இருந்துக்கிட்டு இன்னும் ஒன்று சொன்னது ஒன்றும் நடக்காது. நாங்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணவில்லை, எங்கள் கடைக்கு ஒன்றுமே கிடைக்கலை, அப்படி தான் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் நடக்கலை. உபவாசம் என்றால் நான் உங்களை சரீரத்தை நீங்கள் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் சரீரத்தில். ஆனால் உங்களுக்கு என்ன இயல்பு? தேவையில்லாமல் 3 நேரம் எடுத்தவொடனே ஃபாஸ்டிங்னு போயிடாதுங்க. அப்புறம் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு எங்கள் நேரம் போயிடும். வந்து இந்த பிரதர் ஆஸ்பத்திரியில் இருக்கார், 3 நேரம் சாப்பிடாம அப்படிலாம் இருக்கக்கூடாது. உங்கள் சரீரத்துக்கு பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கணும். எடுத்தவொடனே 3 நேரம்னு போயிடக்கூடாது. ஒரு நேரம், அது ஒரு நேரம் முடியல, கொஞ்சம் என்ன பண்ணுங்க, 5 இட்லி சாப்பிட்றாலும் 2 இட்லிக்கு வாங்க. 10 இட்லி இருக்கிறவங்களாம் ஒரு 4 இட்லி சாப்பிடுங்க. அப்படி குறைச்சி கொஞ்சம் என்ன பண்ணுங்க, கூட்டுங்க. லிக்விடாக என்ன பண்ணலாம், ஃபாஸ்டிங் எடுக்கலாம். ஆகவே முடியும். ஹல்லேலூயா. நம்ம ஏதாவது ஒன்று செய்வோம், ஏதாவது ஒன்றை நம்ம சரீரத்தை கட்டுப்படுத்தி, நம்முடைய ஆசைகளை கட்டுப்படுத்தி. சில இடத்துல 3 நேரம் சாப்பிடாம சிலருக்கு இருக்க முடியாது. ஆனால் ஏதாவது குறைச்சியாவது என்ன பண்ணுங்க, ஏதாவது கொஞ்சம் ஆசையை என்ன பண்ணுங்க, இந்த கறி மீன் எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி, கறிக்கான ஆசைகள் கொஞ்சம் வருமானத்திலே உங்களுக்கு மிச்சம் கிடைக்கும். உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஆசைகள் என்ன பண்ணுங்க, ஒதுக்கி என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பார்க்கிறார். அப்போ நம்ம உபாசிக்கிறதுனால நமக்கு பெரிய வெற்றி நான் சொல்ல வரல. அதை நம்பி இல்லை, நம்ம கர்த்தரை நம்பி. ஹல்லேலூயா. உபவாசத்தை நம்பி இல்லை, கர்த்தரை நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய உண்மையான இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். நம்ம இருதயத்தோடு ஆண்டவர் மேலே எவ்வளோ பசி நமக்கு இருக்கிறது. அவர் thirst. ஆண்டவர் மேலே இருக்கிற அந்த பசி எப்படி இருக்கிறது அதை பார்க்கிறாரு. அந்த பசிக்கு ஏற்றாபடி ஆண்டவர் நம்மை போஷிப்பார். ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் தேவைகளை சந்திப்பார், அற்புதங்களை ஆண்டவர் செய்வார், வழிகளை நமக்காக ஆண்டவர் திறப்பார். ஹல்லேலூயா. அநேக கட்டுகள் விடைக்கப்படும். வேதம் சொல்கிறது யோவான் 14:14 என் நாமத்தில் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். மத்தேயு 21:22 வாசிக்கிறோம். விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று வேதம் சொல்கிறது. எரேமியா 33:3 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு எட்டாவது நீ அறியாதமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவோம். ஹல்லேலூயா.
ஜெபிப்போம் ஜெபிப்போம். தனியாக ஜெபம் பண்ணுங்க, பிளான் பண்ணுங்க. ஹல்லேலூயா, எப்படி ஜெபிக்கலான்னு பிளான் பண்ணுங்க. ஹல்லேலூயா, கர்த்தர் நமக்கு பலன் தருவார், புது பலனை ஆண்டவர் தருவார். ஒரு எழுப்புதல் தீ ஆண்டவர் பற்ற வைப்பார். ஹல்லேலூயா, கர்த்தர் பெரிய காரியங்களை சபைக்காக செய்வார். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக்கொள்ளும் மிகவும் அதிகமான கிரியைகளை ஆண்டவர் நம்மிலும் நம்மூலமாகவும் இந்த பட்டணத்திலும் தேசத்திலும் ஆண்டவர் செய்வார். நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்போமா? எழுப்பி நிற்போம். ஹல்லேலூயா.